ஹோல்ட் ஆன்! கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்க்கு போறீங்களா? இனி அந்த ரோடு கிராசிங் பயமும் மூட்ட முடிச்சுகளோட அலையிற கஷ்டமும் இருக்காது. தி வெயிட் இஸ் ஃபைனலி ஓவர். பயணிகளின் நீண்ட கால ஏக்கத்துக்கு இப்போ ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. அந்த மெகா ஸ்கை வாக் இப்போ என்ன நிலைமையில இருக்கு? இதோ அந்த ஹாப்பி நியூஸ். வணக்கம், இது பிராண்டி நியூஸ். நான் உங்கள் லேகா. கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறைனா அது ரயில் நிலையத்திலிருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுதான். ஆனா இப்போ அந்த கஷ்டத்துக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் ரெடி ஆகிடுச்சு. சுமார் 78 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டு வர அந்த ஸ்கை வாக், அதாவது ஆகாய நடைபாதை, இப்போ திறப்பு விழாவுக்கு தயாராகிட்டு இருக்கு. தி ஷார்ட்கட் டு கம்ஃபர்ட். என்னென்ன வசதிகள் இருக்கு? லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். மாடர்ன் டிரான்சிட் அட் இட்ஸ் பெஸ்ட். இந்த ஸ்கை வாக் வெறும் நடைபாதை மட்டும் இல்ல, இது ஒரு மினி ஏர்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தி கனெக்ட் கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தையும் பஸ் டெர்மினஸையும் நேரடியாக இணைக்கும் விதமா 450 மீட்டர் நீளத்துக்கு இது அமைக்கப்பட்டிருக்கு. எஸ்கலேட்டர்ஸ் அண்ட் எலிவேட்டர்ஸ். வயசானவங்க, கஷ்டப்படுறவங்களுக்காக எஸ்கலேட்டர்ஸ் மற்றும் லிஃப்ட்ஸ் வசதி இருக்கு. மூட்டை முடிச்சுகளை தூக்கிட்டு ரோட்ல ஓட வேண்டிய அவசியம் இனி இல்ல. ஏசி கம்ஃபர்ட். இந்த ஸ்கை வாக் முழுக்க ஏர் கண்டிஷன் வசதியோட இருக்க போகுது. வெயில்ல வேர்க்காம நிழல்லையே ஜாலியா பஸ் ஏற போயிடலாம். பியூர் லக்ஸரி ஃபார் காமன் மேன். ஏன் இது ஒரு கேம் சேஞ்சர்? ஜிஎஸ்டி சாலையில டிராஃபிக்ல சிக்கி பஸ்ஸ பிடிக்க ஓடுற பயணிகளுக்கு இது ஒரு பெரிய ரிலீஃப். ரயில்ல இருந்து இறங்கி 5 நிமிஷத்துல பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிடலாம். பிப்ரவரி மாசத்துக்குள்ள இது மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. A major milestone for சென்னை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தோட மத்த பணிகளும் எப்ப முடியும்? இந்த ஸ்கை வாக் வந்தா டிராஃபிக் குறையுமா? ஒவ்வொரு சென்னை சிட்டி அப்டேட்டையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சுக்க எங்களோட ஸ்டே டியூன்ட். உண்மைய லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேகா சைனிங் ஆஃப். கீப் டிராவலிங். பை.